நீங்கள் பார்க்குறது கிரீஸ் நகரம். இப்படி இருந்த கிரீஸ் நகரம் இப்படி ஆயிருக்கு. ஏதோ சூரியன் மறையும் போது யாரோ இந்த கிரீஸ் நகரத்தை ஃபோட்டோ எடுத்த மாதிரி இருக்குல்ல. ஆனால் அது கிடையாது. உண்மையான விஷயம் என்ன தெரியுங்க, சகாரா பாலைவனத்துலேருந்து புழுதி மணல்கள் பறக்கும். அப்படி பறக்கும்போது அது சில நேரங்களில் பக்கத்து நாடு வரைக்கும் போகும். அப்படி போகும்போது அது கிரீஸையும் தாக்கியிருக்கு. அதனால தான் அந்த கிரீஸ் நகரம் மொத்தமும் ஆரஞ்சு கலராக மாறியிருக்கு. கடந்த மார்ச் மாதமும் இதே மாதிரி ஒரு நிகழ்வு கிரீஸ் நாட்டில் நடந்திருக்கு. இப்போ கிரீஸ் அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீட்டை விட்டு யாரும் வெளியே வராதிங்க, அது மட்டும் இல்லாமல் முகக்கவசம் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் கிரீஸ் மக்கள் மட்டும் இல்லை, அந்த நாட்டுக்கு சென்ற சுற்றுலா பயணிகளும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாருங்கள், இயற்கை பண்ணக்கூடிய பல விளையாட்டில் இதுவும் ஒன்று. இயற்கை என்னவோ சில விஷயங்களை கரெக்டாக தான் பண்ணும். ஆனால் மனிதர்கள் நம்ம தான் எப்போவுமே இயற்கையை சீண்டிக்கிட்டே இருக்கோம். இயற்கையோடு எப்போ நம்ம வாழ கற்றுக்குறோமோ அப்போ தான் மனித சமுதாயம் பல ஆண்டுகளை கடந்து தொடர்ச்சியாக இந்த பூமியில் வாழணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.